போலாம் போலாம் போலாம். அர்ஜுன் இட்ஸ் ஓகே. அப்படி கொடுக்க கூடாது. அது ஃபுட் எடுத்துக்கோ. ஆஹா அதுலயா உஷாராயிடுவானே. அம்மா என்னை விட்டு போயிடாதம்மா. வாடா இங்க வாடா. எங்கடா? ஐயோ ஷாம்பு கீழே வேஸ்டா போயிடுச்சுடா. ஏய் இருடா. இதான் இவன்ட்ட ஒரு பிரச்சனை. எந்த டவலையும் எடுக்கவும் விட மாட்டான், துடைக்கவும் விட மாட்டான். அர்ஜுன் வர்றதுக்கு முன்னாடி அர்ஜுனுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா அவனுக்கான எசென்ஷியல் ஐட்டம்ஸ் தான் ஃபஸ்ட்டு வாங்கினோம். ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு நம்ம கையை இந்த மாதிரி நம்மளோட கையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா க்ரிப்பாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அர்ஜுனை குளிப்பாட்டும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சும்மா இருக்கும்போது அப்படியே தடவி கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக வாங்கினது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அர்ஜுன் குளிக்கும் பொழுது நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு சிலிக்கான் ப்ரஷ் ஒன்று வாங்கியிருக்கோம். இது உள்ள பார்த்திங்கன்னா நம்ம லிக்விட் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு இங்கே வரும் அவுட்டரில். பொறுமையாக அழகாக இப்படி நம்ம தேய்க்கும் போது இது வழியாக லிக்விட் வரும். ஸோ நல்லாயிருக்கும். அழுக்கெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு, கால் அதெல்லாமே க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு இது ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேர் கோம்பு ஒன்று வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி மெயினாக நான் அமேசானில் இதை பார்க்குறதுக்கு தான் போனேன். இதை சர்ச் பண்ணி வாங்க தான் போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த காம்போவோட கிடச்சிச்சு. சரி இது நல்ல ஒரு ஆஃபராக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் இது 3 சேர்ந்தப்பில் வாங்கினேன். மெயினாக பார்த்தீங்கன்னா ஷிட்ஸு மாதிரியான பப்பீஸ்க்கு கண்டிப்பாக நம்ம ஹேர் கோம் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த கோம் வாங்கினேன். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஷிட்ஸு மாதிரியான பப்பிக்கு சிக்காயிடும். சிக்காயிடுச்சுன்னா ரொம்ப பெயினாக இருக்குமா அவங்களுக்கு. அதுக்காகவே இதை வாங்கினது. இந்த பிரிசில் இருக்குது பாருங்கள், இங்கே போய் முடியெல்லாம் மாட்டுக்குச்சுன்னா இன்னும் சிக்காக தான் ஆகுமே தவிர அதை ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி கோம் வாங்கினேன். இது வாரி முடிச்சுட்டு நம்ம இப்படியே தள்ளிட்டோம் அப்படின்னா அழகாக ஹேர் எல்லாம் இங்கே கலெக்ட் ஆகிடும். நம்ம எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஹேர் கோம் வாங்கினேன். நல்லா இருக்குது பாருங்கள், டக்குன்னு எடுத்துடலாம். ஸோ இது 3 நான் வாங்கியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்து அர்ஜுனுக்கு என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், அர்ஜுனுக்காக வாங்கின பெட்டில் நகுலன் உட்காந்துருக்கான். இதுவும் அமேசானில் தான் வாங்கினோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எந்திரி தம்பி, எழுந்துரு போதும். இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நான் மீடியம் சைஸ் வாங்கியிருக்கேன். இது ஸ்மால் டு எக்ஸல், டபுள் எக்ஸல் வரைக்கும் கூட இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த பெட்டு உண்மையிலே நான் ஒர்த்துன்னு சொல்லுவேன். ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது. நிறைய சில கலர்ஸ்லாம் இருந்துச்சு, பட் எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் பிளாங்கெட்டோடையும் இது நமக்கு ஆஃபர் பண்ணாங்க. நல்லா இருக்குது. ஆக்சுவலி இது இன்னும் நாங்கள் வாங்கலை. அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரல. அதுக்குள்ளேயே ரொம்ப முக்கியமான பொருட்கள் மட்டும் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுட்டோம். ஏன்னா பப்பி வந்துச்சு அப்படின்னா அவங்க படுக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன காமிக்கிறோமோ அதுதான் அவங்களோட பெட் அப்படிங்கிறது அவங்களுக்கு சின்ன குழந்தையிலேருந்து அவங்களுக்கு பழக்கமாயிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பெட்டு வாங்கிட்டோம். செகண்ட் இந்த ஒரு எசென்ஷியல் ஐட்டம்ஸ் ஐயோ இது பெட்டில் வைக்கக்கூடாது போல இருக்குது. வெல்வெட் பெட்டில் நல்லா இழுத்து பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து இதை வாங்கியிருந்தோம். இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஃபர்ஸ்ட் டே நம்ம வீட்டுக்கு சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அந்த பெட்டில் தூங்கின அந்த மூமெண்ட்டு தான் அவ்வளோ க்யூட்டுங்க. ஒரு டால் கூட இவ்வளோ க்யூட்டாக இவ்வளோ அழகாக இருக்குமான்னு தெரியாது. பட் எங்கள் அர்ஜுன் அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு பப்பிங்க. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பார்க்குற இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி தூங்குறாரு, தூக்கத்தில் எப்படிலாம் அவர் பெறல்றாரு, என்ன மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் அர்ஜுன் என்னோட மடியில் அப்படியே தடவி கொடுக்கவே அப்படியே தூங்கிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் தூங்கும்போது, என் மடியில் தூங்கும்போது எடுத்த ஒரு கிளிப்பிங் தான் இது. இது
பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்த அன்றைக்கி நாங்கள் வந்து ஹாலில் தான் அவரை தூங்க வச்சுட்டு நாங்கள் பெட்ரூமில் தூங்கினோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நைட்டு முழுக்கவே அவன் ரொம்ப பயந்து அழுதுருக்கான். இத்தனைக்கும் நாங்கள் லைட்லாம் போட்டு தான் விட்டுருந்தோம். ஸோ அவன் சுத்தமாக தூங்கலை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ரொம்ப பாவமாக இருந்ததுனால என்னோட பெட் சைடில் அவனை வந்து படுக்க வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கணும், நான் எங்கே வந்து தூங்குறோன்னு அதுக்கு சைடில் தான் அவர் வந்து தூங்குவார். ஒரு விஷயத்தை என்னால் அடித்து சொல்ல முடியுங்க, அர்ஜுனை பெத்த உண்மையான அம்மாவே வந்தாலும் அவன் கண்டிப்பாக நான் தான் வேணும்னு சொல்வான். ஏன்னா அவனோட மொத்த உலகமே நான் தான். இந்த அர்ஜுன் குட்டி வந்ததுலேருந்து எங்கள் நகுலன் குட்டி கிட்ட நிறைய சேஞ்சஸ் நாங்கள் பார்க்குறோம். முன்னாடியெல்லாம் ஃபுல்லாக டிவி ஃபோனுன்னு அப்படின்னே இருப்பான். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் கூடயே அவன் செட்டில் ஆகிட்டான். அவன் எங்கே படுத்திருக்கானோ, அவன் எங்கே போகிறானோ அவன் பின்னாடியே போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஸ்க்ரீன் டைம்லாம் இப்போ நிறையவே குறைஞ்சிருச்சு. அவனுக்கு வந்து அர்ஜுன் குட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிறதுன்னு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். எப்போ பாரு அண்ணன் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லி சம்டைம்ஸ் 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. மற்றபடி வந்து நகுலன்ட்ட நல்ல ஒரு சேஞ்சஸ் நாங்கள் பார்க்குறோம். அர்ஜுன் வந்ததுனால இது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். எங்க போறோம், எங்கடா போறோம்? அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு கோயில் ட்ரிப் ஒன்று இருந்தது. ஸோ அதனால அர்ஜுனை கொண்டு போயிட்டு அங்கே ஒரு கிணல்ல வந்து விட்டுருந்தோம். அது போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட பாடியில் அங்கங்கே நிறைய அந்த டிட்ஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டோம். ஸோ அதனால எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட் கிளினிக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏன் காதில் இருக்குது நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, எப்போவுமே தடவிட்டே இருப்போம், எங்கேயும் இருக்காது. ஆனால் கொஞ்ச நேரம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் 3 வந்து டிட்ஸ் வந்து காதுலேருந்து எடுத்தோம் வெளியே வரும்போது. ஸோ அதை வச்சு நாங்கள் மானிட்டர் பண்ணதில் 4-5 டேஸில் அதை சுற்றி தான் இருக்குது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 6 or 7 எடுப்போம். லைக் ரொம்ப டைனி ஒரு இது. அர்ஜுன் வந்ததுலேருந்து இந்த பெட் கிளினிக்கில் தான் அவனுக்கு வேண்டிய எல்லா வேக்சினேஷன், இல்லை அவனுக்கு எதாவது உடம்பு முடியலன்னா கூட இங்கே தான் நாங்கள் வந்து பார்ப்போம். எங்களோட ஃபேவரட்டான ஒரு கிளினிக் சொல்லலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ இங்கே தான் கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு அவங்க ஒரு டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பாடி வாஷும் கொடுத்துருக்காங்க. யதார்த்தத்தை மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக்டரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த பிளேஸ். டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணுங்கள். காலிலேருந்து சாப்பிடல, இங்கே ரொம்ப சமத்தாக இருக்க, எங்கே விட்டுட்டு போயிடுவாங்களோன்ட்டு. பட்டூஸ் கையில் எடுக்கவே கூடாதுங்கிறாங்க அந்த டிப்ஸை. ஆனால் நாங்கள் அது ஒரு ஃபன் மாதிரி, ஒரு டாஸ்க்கு மாதிரி நானும் அப்பாவும் பண்ணிகிட்ருப்போம். ரைட்? எப்படி படுத்திருக்கான் பாருங்க. அம்மா என்னை விட்டு போயிடாதம்மா. அர்ஜுனுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணாங்க அண்ட் ஒரே ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 750. அந்த ஒரு டேப்லெட் போட்டாலே எவ்வளோ நாளில் சரியாகும் சொன்னாங்கப்பா? 1 வீக்கா? 1 வீக்கு இல்லை இமிடியேட்டாகவே அது அப்படியே வந்து கொட்டிடும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 6 months வேலிடிட்டி இருக்கான் அந்த ஒரு டேப்லெட்டுக்கு. அச்சு தூக்கணுமா? இதுதான் வந்து அர்ஜுனுக்கு கொடுத்தது. லைக் வந்து சூவபிள் மாதிரி போல் இருக்குது. இதுதான் இப்போ இவன் வாய்க்குள்ளே போடணும். இப்போ தான் இந்த டாஸ்க் இருக்குது. எங்க எப்படி இருக்கு? அப்படி கொடுக்க கூடாது. நீ கொடு. அது ஃபுட் எடுத்துக்கோ. ஆஹா அதுலையா உஷாராயிடுவானே. பிடிச்சிருக்கு. ஹே ஓ he likes it. we won. ஆனால் நெக்ஸ்ட் டைமில் இந்த டாஸ்க்கு வேண்டாம், இது டாக்டரே நம்ம கொடுக்க சொல்லுங்கள். ஓகே, ஹாப்பி தட் யூ லைக்கிங் இட். எப்படி சாப்பிட்றது? சாப்பிட்றி தங்கம். நல்லா சப்பிட்டான். சைஸே நல்லா சின்னதாகிடுச்சு கொண்டு வந்ததை விட. சூப்பர் அர்ஜுன். அர்ஜுன் யூ ஆர் த பெஸ்ட். ஸோ இந்த ஷாம்பு தான் வந்து அர்ஜுனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் வந்து மகில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக இந்த ஷாம்பு போட்டுட்டு அர்ஜுனோட பாடியில் ஒரு 5 to 10 minutes ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம வாஷ் பண்ண வேண்டியதான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. எவ்வளோ புசு புசுன்னு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் உரிச்ச கோழி மாதிரி இருப்பான். அப்படியே ஒல்லியாக
கண்ணெல்லாம் நெட்டுக்கிட்டு. வாடா இங்க, வாடா இங்க, வாடா. எங்கடா? ஐயோ, ஷாம்பு கீழே வேஸ்டா போயிடுச்சுடா. ஏய் இருடா, இரு அர்ஜுன், இரு அர்ஜுன், நல்லா இருக்கும்டா. இருடா, நல்லா இருக்கா? அர்ஜுன், அர்ஜுன், நீல அம்மாட்ட ஒன்றும் பண்ணல. அம்மா ஒன்றும் பண்ணல, அம்மா ஒன்றும் பண்ணல. ரிலாக்ஸ் 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 அர்ஜுன், ரிலாக்ஸ். நல்லா இருக்கா? அவ்வளோதான். காதுலேயே தண்ணி போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அர்ஜுன் வந்து பிறந்து கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து ஒரு 4 மந்த்ஸுக்கு, 3 to 4 மந்த்ஸுக்கு. ஸோ நாங்கள் இங்கே வரைக்கும் தான் வாஷ் பண்ணுவோம். இவன் தலைக்கிட்ட போகவே மாட்டோம். வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ தான் வந்து அவன் ஃபேஸ் ஃபுல்லாகவே இப்போ தான் வாஷ் பண்ணுறோம். நீ காமெடியாக இருக்கேடா நீ அர்ஜுன், காமெடியாக இருக்கேடா சொல்ல. நீ பயப்படாதவா, பயப்படாதரா. அர்ஜுன் பாருங்க எப்படி இருக்காங்க. அர்ஜுன் அங்கே உரிச்ச கோழியே தான் இந்த பையன், அவ்வளோ ஒல்லியாக இருக்கும். சரி சரி சரி, கடிச்சிடாதரா டே, கடிச்சிடாதரா. சரி சரி அர்ஜுன், அர்ஜுன் அவன் இந்த ஷவருக்கு பயப்படும். ஏ குட் பாய். சரி சரி சரி, சரிம்மா 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 சரி. என்னடா அம்மா கடிக்கிற? அச்சு தங்கம் ஃபுல்லாக கடிச்சுப்பான். அதான் இதான் இவன்ட்ட ஒரு பிரச்சனை. எந்த டவலையும் எடுக்க விட மாட்டான், துடைக்க விட மாட்டான். பார்த்தியா? ஐயோ, அதே போல் குளிச்சுட்டானா பயங்கர ஆக்டிவாக இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு வந்து அவனை பிடிக்கவே முடியாது. இதை எடுத்தா இதை விட மாட்டான். சொல்லலை? சரி 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 சரி. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி வச்சு இப்படி தொடச்சி விட்டுருவேன், வேறு வழி இல்லை. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே என் கையில் இருக்கிற டவலை கடிக்க வரேன். சம்டைம்ஸ் என் கை கடிச்சிடும். இது வரைக்கும் கடிச்சதில்லை, பட் நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கணும். இப்படி தொடச்சாதான் ஆச்சு. இதெல்லாம் ஒரு விளையாட்டாடா உனக்கு? எப்படா நான் துடைக்கிறது உன்னை? எவ்வளோ ஈரமாக இருக்க. இதை எடுத்து அதை கொடுக்க மாட்டேன், அதை கொடுத்தா இதை கொடுக்க மாட்டேன். ரெண்டுத்தையும் வச்சு என்னத்தை பண்ணுறது நான் ஒன்று? சரி 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 சரி, அவ்வளோதான். விளையாடு, போ போ விளையாடு. அது 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 இந்த இப்போ வந்து சடை மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இதை வச்சு கோம் பண்ணி விடுவேன். இந்த இது இருக்குது பாருங்க, இது குழந்தை அவன் ரொம்ப குட்டி பப்பியாக இருக்கும்போது இது நல்லாயிருக்கும். இப்போயுமே அவனுக்கு யூஸ் ஆகுது. இதை வச்சு நான் அப்படியே கோம் பண்ணிட்டேன்னா புஷு புஷுன்னு ஆகிடுவார். ஏய் அமுக்கு 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 அர்ஜுன் குட்டியை. இது வந்து நகுல நான் அடிக்கிறதுக்காக வச்சுருப்பேன், இந்த உட்டன் ஸ்டிக். அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அவருக்கு ஒரு தடவை கீழே தெரியாமல் போட்டுட்டேன். அவன் அதை எடுத்து கடித்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதனால இது அவனுக்குன்னே கொடுத்துட்டேன். எப்படி ஆக்கியிருக்கான் பாருங்கள். குட் பாய். அச்சோ தங்கமே, தூங்குறியா? அவ்வளோதான். இந்த குழந்தைங்க எப்படி பச்சை குழந்தைங்கள நம்ம வந்து குளிப்பாட்டினதும் ஒரு நல்ல ஒரு தூக்கம் தூங்குவாங்க, அந்த மாதிரி இந்த பையலை குளிப்பாட்டினா நல்லா தூங்குவான். இப்படி செஞ்சால் பிடிக்கும். வீட்டுக்கு வந்து அம்மா அக்கா யார் வந்தாலும் சரி, அவரை வந்து அர்ஜுன் குட்டி அப்படி சொன்னால் இப்படி படுத்துருவார். கடிக்கிறான், அம்மா கடிக்கிறான், அம்மா கடிக்கிறானே இவன். அம்மா பிள்ளை இல்லையா நீ? அம்மா பிள்ளை இல்லையா நீ? அம்மா கடிப்பியா நீ? எப்படி மோப்ப பிடிக்கிறான் பார் ஜலக்கட்டி. இப்படி செய்யணுங்க. யார் வந்தாலும் அவருக்கு சலாம் போடணும். இந்த மாதிரி செஞ்சு அப்படி செஞ்சுட்டா ஓகே, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் நம்ம ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல் இவரை கொஞ்சணும். இவர் அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருப்பார் சமைக்கும் போது, மற்ற வேலை பார்க்கும்போது. நான் கிட்ட போயிட்டு அர்ஜுன் குட்டி அப்படின்னா போதும், அப்படியே படுத்து பாடி காமிப்பான். என்னச்செல்லாம் இடி படுத்து காமிப்பான். உடனே நான் என்ன பண்ணுவேன், இடி மசாஜ் பண்ணுவேன். டேய்
அது பூரா சரியா கடிக்க கூடாது. அவ எங்க உற்சாகம் தேடிட்டு இருக்க வாசனை புட்டி. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோலலாம் அர்ஜுன் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. ஸோ ஒரு ஃபேஸ் எல்லாம் நிறைய முடி வந்து அவரோட வளர்ந்த முடி விழுறதுனால அந்த முன்னாடி இருக்கிற அந்த நெத்தியில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருக்கேன். இனிமேல் தான் ஹேர் கட்லாம் பண்ணணும். ஸோ ரொம்ப குட்டி பப்பியாக இருக்கிறதுனால வந்து வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதனால டெய்லியுமே ஈவினிங்கில் வந்து மாடிக்கு கூட்டிகிட்டு வருவோம். ஸோ நல்ல பெரிய வந்து டெரஸ் இருக்குது, 1க்கு 2 இருக்குது. ஸோ அதனால் ஈவினிங் வந்து நான், அர்ஜுன், அப்புறம் என்னோட பையன், அப்படி இல்லைன்னா என் ஃப்ரெண்டோட பையன் லிங்கேஷ் எல்லாரும் மாடியில் வந்து விளையாடுவோம். Arjun, Mamu. Mamu, Mamu. Arjun, Mamu. Mamu. சாப்பிட்டுடா டேஸ்ட்டாக இருக்கும்டா. ஃப்ரூட்ஸில் வந்து அர்ஜுனுக்கு பனானா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னதுனால ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி தான் வந்து பனானா சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சேன். ஸோ எனக்கு என்னென்னா அவனுக்கு எப்படியாவது அந்த டேஸ்ட்டு பிடிச்சிடணும், அந்த ஒரு ஃப்ளேவர் அவனுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரே எண்ணமாக இருந்தது அன்றைக்கி. அர்ஜுன் குட்டிக்கு வந்து முடியெல்லாம் நிறைய வளர்ந்துட்டதுனால அவரோட கண்ணிலலாம் அந்த முடி படுது. ஸோ அதனால் அந்த ஃபேஸில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வேளச்சேரி விஜயநகரில் இருக்கிற சன்சு அனிமல் ஹாஸ்பிட்டலில் தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி விசிட் பண்ண அந்த தனிகை பெட் கிளினிக் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து க்ரூமிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து க்ரூமிங் மட்டும் கிடையாது, நம்ம டாக்டரும் வேணும்னா நம்ம விசிட் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே அனிமல்ஸ்க்கு தேவையான எல்லா எசென்ஷியல் ஐட்டமும் இங்கே கிடைக்கும். எதில் பண்ண அவ்வளோதான் அப்போதான் ஐஸு கிளியராக தெரியுதுல்ல. இச்சுக்குட்டி சூப்பர், அழகா இருக்கீங்க. நைஸ் சார், நைஸ். அர்ஜுன் இட்ஸ் ஓகே, அர்ஜுன் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இங்கே பாரு, இங்கே பாரு, அண்ணா ஹெல்ப் பண்ணுறாங்க, அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அர்ஜுன் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. குட் பாய், குட் பாய், குட் பாய். சரி விட்டுருங்க. அப்படின்னா நாங்கள் 2 பேரும் உள்ளே இருக்கிறதுனால அர்ஜுன் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டான். ஸோ எங்களை பார்த்து பார்த்து கத்திக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு. சரி ஓகே, பவுல் ஏதாவது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் பார்த்து வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் அங்கே எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இருக்குது. அவ்வளோ பெருசு தேவையில்லை அர்ஜுனுக்கு. ஸோ நாங்கள் வச்சுருக்கிறத விட நெக்ஸ்ட் சைஸ் வாங்கணும் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் அங்கே எதுவும் அவைலபிளாக இல்லை. அப்போது இதுதான் கழுத்துக்கு கட்டுறது. என்னது இது? ப்ரஷ்.
இன்னும் நல்லா இருக்கு. ஏன்னா ட்ரீட் கேட்கவா டாக்டர் பார்த்துட்டா என்னது ஏன் ட்ரீட்டுன்னு சொன்னாங்க. ஏதாவது ட்ரைனிங் இப்போ எதுவும் தரவேண்ணா. இல்லை நல்லா இருக்கு. இந்த கலர் ஓகேவா? ப்ளூ ஓகே ஆரஞ்சு ஓகே. இல்லை வேறு டார்க் ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். ஆமாம் நல்லா இருக்கு. வாங்கலாமா? முதல்ல அவனுக்கு இது செட் ஆகுமான்னு பிஜேபி கலர். அப்போ வேணாம். சாப்பிட்றான் கூட அப்போ வேணாம். நோ பிஜேபி. ஓ இது வந்து குட்டியாக கூட இருக்கு. இதுல ஆரஞ்சு ஏங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணீங்க? அதை எடுத்துக்கோ. ஆரஞ்சுனாலே எனக்கு அந்த பிஜேபி தான் வருது. இது எப்படி இருக்கு இந்த கலரு? இது ஓகேவா? பிங்க். அப்போ ஃபீமேல். அநியாயம் மனுஷன் இந்த பையன். சரி மெயில் இது ஓகேவா? இது ஓகேவா? 495. அது அதே எடுத்துக்கோமா, அது நல்லா இருக்கும். ப்ளூ அந்த நீங்கள் பிஜேபி சும்மா சொன்னேன். இல்லை முடியாது. அதுக்காக நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயில் போக மாட்டியா? செந்தூர் வைக்க மாட்டியா? நான் போக மாட்டேன். செந்தூர் வந்து மெரூன் கலர். அது மெரூன் தான். அது மெரூன் கிடையாது. அது இந்த கலர் தான் இருக்கும். ஆஞ்சநேயர் தான். நீங்கள் அது சும்மா இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அவனுக்கு செட் ஆகாது. இது வந்து பெருசு. இந்த மாதிரி கேடு அந்த கலரில் இருக்கான்னு கேடு வரதா இருக்கு. இல்லை வேண்டாம். அர்ஜுன் இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே இது நைஸ். அதே ஷிட்ஸுக்கு வருமானு கேட்டுக்கோ. அதுதான் மெயின். அவன் சின்னதாக இருக்கான். இல்லை இது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க இப்படி தான் போடணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஃபேஸ் வந்து இங்கே இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்மள கேட்டு பார்க்குவாங்க. கேட்டுக்கோ. அவங்க சைஸில் போட்டு பார்க்கணும். சூப்பர்ப்பா. இப்போ தான் அவனோட பாவே தெரியுது. நல்லா இருக்கு போல இருக்கே அவருக்கு. டெய்லியுமே அதை பண்ணுறேன் ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் அச்சுக்குட்டி. அதுதான் ரொம்ப பொறான்றான். நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு அதை ஷேப் பண்ணிட்டீங்களா ஸ்மூதா? சரி 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 சரி. இப்போது இந்த இடத்துல நீங்கள் வெட்டல, இது இப்படி இப்படி வந்துடாதுங்களா? வராது. அதான் பார்த்தேன். அந்த ரெண்டு சைடு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சமாக தான் அது கேட்குறேன். ஓகே. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், அர்ஜுனோட அம்மாவே வந்தாலும் அவனுக்கு நான் தான் வேணும்னு சொல்லுவான்ட்டு. அது ஆக்சுவலி கொஞ்சம் வந்து பெருமிதத்தோடு தான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். லைஃப்பில் சில விஷயம்லாம் பண்ணவே கூடாதுன்னு நினச்சதில் ஒரு விஷயம் வந்து வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறது. பட் என்னோட ஹஸ்பண்டோடைய விருப்பம், என் பையனோட விருப்பம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் வந்து மாற்றிட்டேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரை விட இவனுக்கு நான் தான் எல்லாமே. இவன் என்ன தான் அட்மையர் பண்ணுறான், என்ன தான் தேடுறான், என்கிட்டயே தான் இருக்கான். நான் தான் அவனுக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா அவனுக்கு என்கிட்ட இருந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. அவனுக்கு நான் வேணும், அவன் என்னை பார்த்துட்டே இருக்கணும், அவன் கூட நான் இருந்துகிட்டே இருக்கணும். அது ஒண்ணுதான். ஒரு பியோர் லவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து அர்ஜுன் வழியா தான் நான் வந்து பார்க்குறேன், நான் ஃபீல் பண்றேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்டோட சந்தியா கேஃபேல மீட் பண்றேன். Until then, take care. God bless you all.